ஹலோ எவ்ரிவன், ஹவ் ஆர் யூ? ஸோ இன்றைக்கி ஆங்கில இலக்கணம் கொஞ்சம் பார்க்குறோம். சில வேர்புகளை, அதாவது வினைச்சொற்களை எப்படி உபயோகப்படுத்துறதுன்றதை பார்க்கலாம். அதே சமயத்தில் நான் உங்களுக்கு ஆங்கிலத்தில் தமிழ்லேயும் சொல்கிறேன், ஃப்ரெஞ்சுலேயும் சொல்கிறேன். உங்களுக்கு யாருக்கு இங்கிலீஷ் வேணுமோ இங்கிலீஷை படிச்சுக்கோங்க, ஃப்ரெஞ்சு வேணுன்றவங்க ஃப்ரெஞ்சு படிச்சுக்கோங்க, ரெண்டுமே வேணுன்றவங்க ரெண்டுத்தையும் படிச்சுக்கோங்க. ஸோ யூ ஆர்கனைஸ்ட் அ வெட்டிங் லாஸ்ட் மந்த். நீங்கள் போன மாதம் ஒரு திருமணத்தை நீங்கள் ஏற்பாடு செய்தீங்க. அதற்கான எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம். ஸோ யூ ஆர்கனைஸ்ட் அ வெட்டிங் லாஸ்ட் மந்த். இது என்ன கிராமர்? இது கடந்த காலம், சிம்பிள் பாஸ்ட். இதை நீங்கள் பாஸ்ட் டென்ஸும் சொல்லலாம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் சொல்லலாம். இதையே ஃப்ரெஞ்சில் சொல்கிறதா இருந்தால் vous avez organisé un mariage le mois dernier. So vous avez means you have organized. ஸோ இது கிட்டத்தட்ட இங்கிலீஷ் வார்த்தையும் தமிழ் ஃப்ரெஞ்சு வார்த்தையும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆர்கனைஸே. ஸோ இதில் என்ன போட்டிருக்கோன்னா ஒரு ஆக்சான் தேகு போட்டிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஆர்கனைஸே அப்படி இந்த ஈக்கு மேலே போட்டிருக்கிறது ஆக்சான் தேகு, சரியா? ஸோ இது அவே போட்டதுனால இந்த மாதிரி போடுறோம். ஸோ இதுவே இந்த அவே இல்லைன்னு சொன்னால் வெறும் ஊஸ் ஆர்கனைஸேனா ஜெட்டு போடுவோம். அது சிம்பிள் ப்ரெசண்ட் ஆகிடும், அல்லது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஆகிடும். ஸோ இப்போ இது சிம்பிள் பாஸ்ட்ன்றதுனால ஊஸாவே ஆர்கனைஸே. ஸோ மேரேஜ்ன்றது MARRIAGEன்னு வரும் இங்கிலீஷில், பட் ஃப்ரெஞ்சில் மரியாஜ். லு மூவா மீன்ஸ் த மந்த், லாஸ்ட் மந்த், லு மூவா தெர்னியே. ஓகே, இது பசே கொம்பசே. ஸோ பசே கொம்பசேன்றது கிட்டத்தட்ட இது சிம்பிள் பாஸ்டன்ஸ் ஆகவும் சொல்லலாம், அல்லது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாகவும் சொல்லலாம். ஏன்னா ஃப்ரெஞ்சில் உங்களுக்கு சில இது ஆங்கிலத்துக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் ஈக்குவலாக சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு முறையில் சொல்கிறது தான் ஊஸ் ஆர்கனைஸியேன்னு சொல்லலாம். ஸோ ஊஸாவே ஆர்கனைஸே தான் பெஸ்ட்டு இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த யூ ஆர்கனைஸ்டு வெட்டிங்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு. ஏன்னு சொன்னால் ஒரே ஒரு ஆக்டிவிட்டி தான் நடந்திருக்கு, ஒரே ஒரு பாஸ்ட் ஆக்டிவிட்டி தான் நடந்திருக்கு. ஒரு பாஸ்ட் ஆக்டிவிட்டி நடந்துச்சுன்னு சொன்னால் இந்த கிராமர் தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஃப்ரெஞ்சில், ஊஸாவே ஆர்கனைஸே. பட் 2 பாஸ்ட் ஆக்டிவிட்டி நடந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணணும், ஊஸ் ஆர்கனைஸியே. இது ஆம்பர்ஃபேன்னு சொல்லுவோம். இது இம்பர்ஃபெக்ட்னு அர்த்தம். ஆம்பர்ஃபேனா இம்பர்ஃபெக்ட்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ 2 பாஸ்ட் டென்ஸ் ஆக்டிவிட்டி நடந்துச்சுன்னு சொன்னால் இதை யூஸ் பண்ணலாம். இதை தான் ஜென்ரலாக இதுக்கு யூ ஆர்கனைஸ்டுன்றதுக்கு இதை தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரெஞ்சில். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா இது ஈஸியாக இருந்தாலும் இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வழக்கமாக யூஸ் பண்ணுறது இது தான் யூஸ் பண்ணணும். இது எங்கே யூஸ் பண்ணுறதுன்றது இன்னும் கொஞ்சம் இடத்துல பார்க்கலாம் நம்ம. ஸோ யூ ஆர்கனைஸ்டு வெட்டிங் லாஸ்ட் மந்த், simple past tense. Vous avez organisé un mariage le mois dernier. Passé composé vous organisiez. ஸோ நான் எப்போல்லாம் இந்த கீழே ஒரு கோடு போடணும், இது என்ன சொல்கிறது, லியோசான்னு அர்த்தம். லியோசானா சேர்க்கணும். ஸோ இது எஸ்ஸை இந்த ஆர் மேலே புஷ் பண்ணணும். vous organisiez, இது ஆம்பர்ஃபே. அடுத்தபடியாக இங்கிலீஷில் இன்னொன்று பார்க்கலாம் பாருங்கள். யூ ஹாவ் ஆர்கனைஸ்ட் அ கான்ஃபரன்ஸ் திஸ் மார்னிங். ஸோ முதல்ல என்ன சொன்னோன்னா யூ ஆர்கனைஸ்ட் அ வெட்டிங் லாஸ்ட் மந்த்துன்னு சொன்னோம். ஸோ அப்போ வெறும் ஆர்கனைஸ் தான் போட்டோம். இங்கே யூ ஹாவ் ஆர்கனைஸ்டு, ஹாவ்ன்றது போட்டிருக்கோம். இதுக்கு பேர் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஏன்னு சொன்னால் திஸ் மார்னிங்ன்றது இன்றைக்கி காலையில். ஸோ இந்த ப்ரெசண்ட் இன்றைக்குன்றது இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்குது. இது நீங்கள் முடிஞ்சிட்டா கூட இது இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ன்றது ஒரு பாஸ்ட் ஆக்டிவிட்டி தான். ஆனால் அந்த பாஸ்ட் ஆக்டிவிட்டிக்கும் கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் இப்போதே இதுக்கும், அதாவது தற்பொழுதும் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கும் தற்காலத்துக்கும் தொடர்பு இருந்தால் இங்கிலீஷில் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை யூஸ் பண்ணணும். யூ ஹாவ் ஆர்கனைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஃப்ரெஞ்சுக்கு அந்த இது கிடையாது உங்களுக்கு. ஸோ இதில் யூ ஹாவ் ஆர்கனைஸ்ட் அ கான்ஃபரன்ஸ் திஸ் மார்னிங். ஸோ இன்றைக்கி மார்னிங்ன்றதுனால ஸோ நீங்கள் எதுவுமே டைம் ப்ரிசிஷன் இல்லைனா கூட, இந்த திஸ் மார்னிங் இல்லைனா கூட யூ ஹாவ் டு சே யூ ஹாவ் ஆர்கனைஸ்ட் அ கான்ஃபரன்ஸ். ஸோ ஏன்னா என்றைக்குன்னு தெரியாது. ஸோ இதை நீங்கள் நேத்திக்கோ, போன வாரமோ, போன மாதமோ, போன ஆண்டோ, பல ஆண்டுகளுக்கு முன்னோ சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த ஹேவை க்ராஸ் பண்ணிடணும், வெறும் ஆர்கனைஸ் தான் போடணும். ஸோ இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஸோ இங்கே என்ன போட்டிருக்கோம், யூ ஆர்கனைஸ்டுன்னு போட்டிருக்கோம். இங்கே யூ ஹாவ் ஆர்கனைஸ்டுன்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ தெரியுது அவங்களுக்கு, இது யூ ஆர்கனைஸ்ட், யூ ஹாவ் ஆர்கனைஸ்ட். இது இங்கிலீஷ்க்கு மாத்திரம்தான் நம்ம இப்போ சொல்கிறோம்.
ஸோ இது சிம்பிள் பாஸ்ட், இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இப்போ பாருங்கள், ஃப்ரெஞ்சில் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை. ஊசேவே ஆர்கனைஸே இன்னு கான்ஃபரன்ஸ். ஸோ கான்ஃபரன்ஸுன்றது இன்னு கான்ஃபரன்ஸ். ஏன்னா கான்ஃபரன்ஸுன்றது வந்து ஃபெமினா, அதனால இன்னு போடணும். மரியாஜ்ன்றது வந்து மேஸ்குலன், அதனால மரியாஜ். இது கான்ஃபரன்ஸு இன்னு கான்ஃபரன்ஸ். திஸ் மார்னிங் ஸோ மத்தான். ஸோ மத்தான்றது வந்து மேஸ்குலன் அகெயின் ஆன் பால். ஸோ இந்த திஸ்ன்றது வந்து ஸோ மத்தான். ஊசாவே ஆர்கனைஸே இன் கான்ஃபரன்ஸ் மத்தான். ஸோ இதில் கிராமரை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துலேயும் சேஞ்ச் கிடையாது. ஃப்ரெஞ்சில், இங்கிலீஷில் நம்ம சொன்னோம் யூ ஆர்கனைஸ்ட் அ வெட்டிங் அண்ட் லாஸ்ட் மந்த் யூ ஹாவ் ஆர்கனைஸ்ட் அ கான்ஃபரன்ஸ் திஸ் மார்னிங் சொன்னோம். ஆனால் ஃப்ரெஞ்சில் வந்து அந்த வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே வந்து ஊசவே ஆர்கனைஸே தான். ஸோ இன் கான்ஃபரன்ஸ் சுமேத்தான். அது வந்து பசே கொம்பசே. ஆம்பர்ஃபேவாக இருந்தால் நீங்கள் ஊஸ் ஆர்கனைஸியே யூஸ் பண்ணலாம், ஊஸ் ஆர்கனைஸியே. பட் ரிமெம்பர், ஊஸ் ஆர்கனைஸியே வந்து 2 பாஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ அடுத்ததாக பாருங்கள், யூ ஹாவ் பீன் கிக்கிங் திஸ் பால் சின்ஸ் திஸ் மார்னிங். ஸோ அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து இங்கே வந்து கண்டினியூஸ் ஆகி போயிடுச்சு. இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்கிறோம். முதல்ல பார்த்தது சிம்பிள் பாஸ்ட் பார்த்தோம். அடுத்தபடியாக வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பார்த்தோம். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்க்குறோம். ஸோ இந்த ஹாவ் அங்கே இருந்துச்சு. இந்த ஹாவ் இருந்தபோது கிக்டுன்னு போட்டுருங்க. யூ ஹாவ் கிக்ட் அப்படின்னு போட்டுருவீங்க, இடி. ஆனால் இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருக்கும்போது எப்போவுமே கண்டினியூஸ் வரும்போது ஐஎன்ஜி போடணும். ஸோ ஏன்னா இன்றைக்கி காலையில் ஆரம்பிச்சிங்க நீங்கள் இந்த பாலை வந்து ஒரு கிக் பண்ணுறதுக்கு உதச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி காலையில் ஆரம்பிச்சிங்க. சின்ஸ், இங்கே சின்ஸ் வந்துருச்சு. திஸ் மார்னிங், இன்றைக்கி காலையிலேருந்து இன்னமும் இப்போ பேசிக்கிட்டு இருந்த இருக்கிற நேரத்துலேயும் வந்து இன்னும் கிக் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் யூ ஹாவ் பீன் கிக்கிங் திஸ் பால் சின்ஸ் திஸ் மார்னிங். ஸோ அம்மாவோ அப்பாவோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, ஒரு குறை காணணுன்னா, என்ன பண்ணிகிட்ருக்கிற, காலையிலேருந்து அந்த பாலை போட்டு உதச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ யூ பீன் கிக்கிங் திஸ் பால் சின்ஸ் திஸ் மார்னிங், வாட் ஆர் யூ டூயிங் அப்படி சொல்லலாம் இல்லையா? ஸோ ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த கிராமரை புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, ஸோ யூ ஹாவ் பீன் கிக்கிங் திஸ் பால் சின்ஸ் திஸ் மார்னிங் இஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ ஏன் இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்லணும்னா, தி ஆக்டிவிட்டி ஹேஸ் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட் அண்ட் இட் இஸ் ஸ்டில் கண்டினியூயிங். ஸோ காலையிலன்றது முடிஞ்சு போச்சு, திரும்பி இன்றைய காலையில் திரும்பி வரப்போகிறதில்ல. ஆனால் இன்றைக்கி அது தொடர்பு இருக்குது. சரியா? ஸோ இன்றைக்கி காலையில் துவங்கி இன்னமும் நீங்கள் பேசுகிற நேரம் வரைக்கும் இது கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணணும். இதையே ஃப்ரெஞ்சில் சொல்கிறது இருந்தால் இங்கே வந்து நம்ம சிம்பிள் தான் யூஸ் பண்ணுறோம். டூ டாப். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறது இருந்தால் டூ டாப். பெரியவங்க கிட்ட சொல்கிறது இருந்தால் ஊ தாப்பே. ஓகே, dans le ballon. ஸோ இந்த பலூன்றது வந்து பலூன் கிடையாது, பால். ஸோ அதுவும் பலூனும் வந்து ஒரு பால் மாதிரி தான் இருக்குது. அதனால தான் வந்து அவங்க லு பாலோன் சொல்கிறாங்க, dans le ballon. ஸோ யூ ஹவ் பீன் கிக்கிங் இன் த பால் டிப்யூ சின்ஸ் இந்த சின்ஸ்ன்றது டிப்யூ ce matin. இன்றைக்கி காலையிலேருந்து இந்த பாலை நீ இன்னும் கிக் பண்ணிக்கிட்டே இருக்க. ஆனால் there is no continuous tense in French. ஓகே, ஃப்ரெஞ்சில் வந்து கண்டினியூஸ் டென்ஸ் கிடையாது. அதனால இங்கே ப்ரெசண்ட்டை தான் யூஸ் பண்ணுறோம். tu tapes ou taper dans le ballon depuis ce matin. ஸோ இப்போ இங்கிலீஷ்க்கும் இதுக்கும் உங்களுக்கு தெரியுது. யூ ஹாவ் பீன் கிக்கிங் திஸ் பால் சின்ஸ் திஸ் மார்னிங். tu tapes ou taper dans le ballon depuis ce matin. நீங்கள் இப்படியும் சொல்லலாம், டு டேப் ஒரு டு ஃப்ராப்பும் சொல்லலாம், ஃப்ராப்பேன்னு சொல்லலாம், FRAPPEZ ஃப்ராப்பேன்னு சொல்லலாம், சு பலோன்னு சொல்லலாம். இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் தான்லு பாலம் சொல்கிறதுக்கு பதில் சு பாலம், திஸ் பால்னு சொல்லலாம். அல்லது த பால் அப்படின்னும்போது லு பாலோன்னு சொல்லலாம். ஸோ வு ஃப்ராப்பே லு பாலோ டிபி சு மேத்தோம். ஸோ தான்ல பாலம் சொல்கிறதுக்கு பதில், அதாவது நீங்கள் பாலுக்குள்ளே வதச்சிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி மீனிங் ஆகும் இல்லையா? ஸோ ஃப்ராப்பே தப்பே லு பாலோ டிபி சு மேத்தோன்னு சொல்லலாம். ஸோ ரிமெம்பர் தெர் இஸ் நோ கண்டினியூஸ் டென்ஸ் இன் ஃப்ரெஞ்ச். ஸோ இப்போ இங்கிலீஷில் என்ன பார்த்தோன்னா, யூ ஆர்கனைஸ்டு பார்த்தோம், யூ ஹாவ் ஆர்கனைஸ்டு பார்த்தோம். இப்போ யூ ஹாவ் பீன் ஆர்கனைசிங் அப்படியும் சொல்லலாம். அந்த ஆர்கனைசர் வேர்பை யூஸ் பண்ணுறது இருந்தால் யூ ஹவ் பீன் ஸோ கிக்குன்றதுக்கு பதில் நீங்கள் ஆர்கனைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா யூ ஹவ் பீன் ஆர்கனைசிங் திஸ் பார்ட்டி சின்ஸ் திஸ் மார்னிங் அப்படி கூட சொல்லலாம். யூ ஹவ் பீன் ஆர்கனைசிங் திஸ் வெட்டிங் சின்ஸ் திஸ் மார்னிங், ஆர் யூ ஹவ் பீன் ஆர்கனைசிங் திஸ் கான்ஃபரன்ஸ் சின்ஸ் திஸ் மார்னிங். எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஸோ நான் வந்து வேறு வேர்ப்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக கிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் சொல்லணுன்னா யூ ஹாவ் கிக்டுன்னு சொல்லணும். யூ ஹாவ் பீன் கிக்கிங்னு சொல்லக்கூடாது, யூ ஹாவ் கிக்ட் இதில் சொல்கிறதா இருந்தால்.
ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் சொல்கிறதா இருந்தால். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சொல்கிறது இருந்தால் யூ ஹேவ் பீன் கிக்கிங். ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு see some other examples. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இதை சொன்னோன்னு சொன்னால் தே ஹாவ் பீன் லிவிங் இன் இந்தியா சின்ஸ் பர்த். ஸோ பிறந்ததுலேருந்து அவங்க வந்து இந்தியாவில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் உங்களை பற்றி சொல்லணும்னா ஐ ஹாவ் பீன் லிவிங் இன் இந்தியா சின்ஸ் பர்த் சொல்லலாம். சைல்டுஹுட்னா வந்து குழந்தை பருவத்தில் இருந்துன்னு சொல்கிறோம் இல்லையா, சைல்டுஹுட் அது மாதிரியும். ஸோ தே ஹாவ் பீன் லிவிங் இன் இந்தியா சின்ஸ் பர்த், தே ஹாவ் பீன் லிவிங் இன் இந்தியா சின்ஸ் சைல்டுஹுட், ஐ ஹாவ் பீன் லிவிங் இன் இந்தியா சின்ஸ் birth, I have been living in India since childhood, I have been living in the UK since birth, I have been living in the UK since childhood. எப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் இது மாதிரி வேறு வேறு எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் போட்டு போட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ அதர்வைஸ் இன்னொன்று சொல்லலாம், ஐ ஹாவ் ஆல்வேஸ் பீன் ஒன்று சொல்லலாம், எப்பொழுதுமே இல்லையா, ஐ ஆல்வேஸ் பீன் லிவிங் இன் இந்தியா. பட் நம்ம வந்து வழக்கமாக வந்து ருட்டீன் ஆக்டிவிட்டியாக இருந்தால் சிம்பிள் ப்ரெசண்ட்டை தான் யூஸ் பண்ணுவோம். ஐ லிவ் இன் இந்தியாவும் சொல்லலாம் இல்லையா. ஐ லிவ் இன் இந்தியானா வழக்கமாக தான் உங்களுடைய வசிக்கிற இடம். ஐ லிவ் இன் இந்தியா இல்லை ஐ லிவ் இன் த யூகே, ஐ லிவ் இன் ஃப்ரான்ஸ், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இப்படி சொல்கிறதா சொல்லலாம், ஐ ஆல்வேஸ் பீன் லிவிங் இன் இந்தியா, ஐ ஆல்வேஸ் பீன் லிவிங் இன் ஃப்ரான்ஸ், ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் லிவிங் இன் த யூகே, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ நீங்கள் வெவ்வேறு இப்போ இதில் வந்து நான் லிவிங்ன்றதை போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ இதே வந்து நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக மாற்றணுன்னா தே ஹாவ் லிவ்ட் இன் இந்தியா சின்ஸ் பர்த் அப்படின்னா வந்து அந்த இது வரைக்கும் வசிச்சுக்கிருந்தது பாஸ்ட் ஆக்டிவிட்டி, இப்போவும் அவங்க அங்கே வசிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். இது வந்து ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். வழக்கமாக இதுதான் பெஸ்ட்டு. கண்டினியூஸாக இருக்கிறதுன்னு சொன்னால் கண்டினியூஸ் இது தான் யூஸ் பண்ணணும். இதில் வந்து முக்கியமானது என்னென்னு சொன்னால், ஒன்று நீங்கள் கான்ஜுகேஷனை தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா, எப்படி கான்ஜுகேஷன் பண்ணுறதுன்றோம். அந்த கான்ஜுகேஷனை எந்த கான்ஜுகேஷனை எதுக்கு உபயோகப்படுத்தணுன்றதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் இல்லையா, உங்களுக்கு தெரியணும். ஸோ இது வந்து நீங்கள் உங்களை நான் எதுவுமே மனப்பாடம் பண்ண சொல்லலை. ஸோ நீங்கள் மனப்பாடம் பண்ணாமல் எப்போதுமே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கணும்னு சொன்னால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அன்றாடம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து பழக்கத்துக்கு வரும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது வந்து மேக் இட் பார்ட் ஆஃப் யுவர் மெமரி. அதாவது வந்து நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணாமல், மெமரைஸ் பண்ணாமல், மகப் பண்ணாமல் உங்களுடைய பிரெயினில் வந்து அதை பதிய வைக்கிறீங்க பை ப்ராக்டிஸிங். மேக் இட் பார்ட் ஆஃப் யோர் மெமரி. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே வரணும். ஏன்னா நம்ம பேசும்போது எந்த கிராமர் யூஸ் பண்ணணும் நம்மளுக்கு நினைவில் வராது இல்லையா. ஸோ அதனால் வந்து நீங்கள் பல முறை பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேசும்போது வந்துடும். தமிழில் ஒரு பழமொழி இருக்குது இல்லையா, பாட பாட ராகம், கார கார ரோகம். அதாவது பாடிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு ராகம் வந்துடும். காரிக்கிட்டே அப்படின்னு இருமிக்கிட்டே இருந்தோம்னா ரோகம். ரோகம்னா வந்து என்ன சொல்கிறது, இந்த காச நோய் சொல்லுவோம் இல்லையா, டிபி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இருமிக்கிட்டே இருந்தால் அது ஒரு ரோகம் ஆகிடும். ரோகன்றது அதனால தான் வருன்றது கிடையாது. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இரும நம்ம தொண்டை ஒரு மாதிரி புண்ணாகி அதனால் பல புண்ணாயிடுச்சுன்னு சொன்னால் எதுவும் கிருமிகள் மூலமாக தான் வந்து நமக்கு டிபின்றது வர்றது வந்து கிருமிகள் மூலமாக தான் வருது, காற்று மூலமாக பரவுது ஒருத்தவங்க இரும்புறதுனால. ஸோ ஆனால் இந்த பழமொழி வந்து என்னென்னா, பாட பாட ராகம், கார கார ரோகம். காரிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு இருமல் வந்து ரோக நோய் வரும் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதை வந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் படிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கணும், வாய் விட்டு பேசிக்கிட்டே இருக்கணும். காலைல எழுந்திச்சிங்கனாலும் ஆங்கிலத்தில் திங்க் பண்ணணும், இல்லை ஃப்ரெஞ்சில் திங்க் பண்ணணும். ஸோ பாத்ரூமுக்கு போனீங்கனாலும், ஷவர் எடுக்க போனீங்கனாலும், ஷவர்னால் தூசு, குளிக்கிறதுக்கு போனாலும் சரி, இல்லை ஹாலில் இருந்தாலும் சரி, ரோட்லும் சரி, இது இந்த வார்த்தைக்கு வந்து எப்படி நம்ம ஃப்ரெஞ்சில் சொல்லுவோம், எப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவோம் சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓகேவா வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட் பார்த்தோம். இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ சிம்பிள் பாஸ்ட்லேருந்து நான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கழிச்சிட்டு போனேன். ஏன்னா அதுக்கும் தொடர்பு உடையதுனால ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸையும் பார்த்துட்டு வந்தோம். இப்போ திரும்பி பாஸ்ட் கண்டினியூஸையும் பாஸ்ட் டென்ஸையும், அதாவது பாஸ்ட் டென்ஸில் சிம்பிள் பாஸ்ட் எப்படி உபயோகப்படுத்துறதுன்றது பார்க்கலாம். ஸோ ஷீ வாஸ் கோவிங். ஸோ ஷீ இஸ் கோவிங்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ், இப்போ போயிட்டுருக்காங்க. ஷீ வாஸ் கோவிங்னா அவங்க போய்கிட்டு இருந்தாங்க. ஷீ இஸ் கோவிங்னா இப்போ போயிட்டுருக்காங்க. ஷி வாஸ் கோவிங்னா அவங்க போயிட்டு இருந்தாங்க. டு த மார்க்கெட், அவங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. வென் ஐ பம்ப்ட் இன் டு ஹர் ஆன் த ரோட்ஸ். ஸோ நம்ம என்ன சொல்கிறது, பம்ப்டுனா என்ன சொல்கிறது, நம்ம வந்து எதிர்பாராமல் சந்திக்கிறோம் இல்லையா. ஸோ முட்டிக்கிறது, அதுதான் இதோட ஸ்போக்கன் இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்தால் பம்பிங் இன்ட்டு. ஆக்சிடென்டெல்லாம் மீட் பண்ணுறது, பிளான் இல்லை திடீர்னு மீட் பண்ணுறது தான் பம்பிங் இன்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ
ஷி வாஸ் கோயிங் டு த மார்க்கெட் when ஐ bumped into her on the roads. ஸோ நான் அவங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது அவங்கள நான் எதிர்பாராதத்தில் சந்தித்தேன் அந்த ரோட்டில் அப்படின்றது. அப்போ இங்கே என்னென்னா 2 ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கு இல்லையா? ஸோ 2மே பாஸ்டில் நடந்திருக்கு. அவங்க போயிட்டு இருந்ததும் பாஸ்டில் இருக்குது, நான் சந்தித்ததும் வந்து பாஸ்டில் இருக்குது. ஆனால் வந்து ஒன்று முடிஞ்சு போச்சு, நான் சந்திச்சு முடிஞ்சு போச்சு. அவங்க திரும்பியும் கண்டினியூஸாக மார்க்கெட்டுக்கு போயிட்டுருந்தாங்க. அப்போது எது கண்டினியூஸாக நடந்துச்சோ அந்த ஆக்டிவிட்டிக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணணும், 2வதுக்கு சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணணும். இப்போ தான் வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றது தெரியுது, 2 ஆக்டிவிட்டி பாஸ்டில் இருந்தால் தான். ஓகே, ஸோ இது நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், எப்படி மாற்றினாலும் பரவாயில்ல. வென் ஐ பம்ப்ட் இன்டு ஹர் ஆன் த ரோட்ஸ் ஷி வாஸ் கோயிங் டு த மார்க்கெட். ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இந்த க்ளாஸ்ன்னு சொல்லுவாங்க, மெயின் க்ளாஸு செகண்டரி க்ளாஸுன்றதை அதை நீங்கள் மாற்றி போடலாம். ஆனால் வந்து அப்படியே அந்த இதோடு எடுத்துக்கிட்டு போகணும், இது வரைக்கும் அப்படியே எடுத்துகிட்டு போகணும். ஸோ வென் ஐ பம்ப்ட் இன்டு ஹர் ஆன் த ரோட்ஸ் ஷீ வாஸ் கோயிங் டு த மார்க்கெட் அப்படியும் போடலாம். ஓகே, ஓ ஷி வாஸ் கோயிங் டு த மார்க்கெட் வென் ஐ பம்ப்ட் இன்டு ஹர் ஆன் த ரோட்ஸ். ஸோ இதில் வந்து 2 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஒன் ஃபினிஷ்ட், தி அதர் வாஸ் ஸ்டில் கண்டினியூவிங் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். ஸோ அப்போது அந்த பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் வந்து அந்த இன்னொரு ஆக்டிவிட்டி வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்குது, கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. சரிங்களா? இப்போ இதை வந்து ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். எல் அலே. ஸோ ALLER அலேன்றது டு கோ. ஸோ எல் அலே. ஸோ அது வந்து ஆம் பர்ஃபே. ஓ மாஷே. quand je l'ai croisé. croiséன்னா என்னது? கிராஸ் பண்ணுறது. நம்ம 2 பேரும் கிராஸ் பண்ணிக்கிட்டோம் சொல்கிறோம் இல்லையா, அது. அப்போ ஜோலே குவாசேன்றது பசே கொம்பசே. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆம் பர்ஃபே வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னா 2 பாஸ்ட் ஆக்டிவிட்டி இருந்தால் தான் ஆம் பர்ஃபே ஃப்ரெஞ்சில் யூஸ் பண்ணணும். பட் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆம் பர்ஃபே, இந்த பசே கொம்பசே கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து பசே கொம்பசேக்கு பதிலாக ஆம் பர்ஃபேவையும் யூஸ் பண்ணலாம். பட் ரைட் கிராமர் வந்து ஒரே ஒரு பாஸ்ட் ஆக்டிவிட்டியை பேசுனீங்கன்னு சொன்னால் பசே கொம்பசே தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, ஜோலே குவாசே. ஸோ இங்கே வந்து ஜே குவாசே வரணும். ஜே க்ராஸேனா இந்த எல்லை மறந்துடுங்க. ஜே குவாசேனா ஐ கிராஸ்டர், ஐ பம்ப்ட். ஓகே, பட் த லன்றது வந்து ஹேரை குறிக்கிறது. ஸோ இங்கே நம்ம சொன்னோம் இல்லையா, ஹேர், அந்த ஹேரை வந்து இங்கே எல்லா பாசம் லா தான் வந்து ஹேராக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து 2 வேவல் இருக்கிறதுனால, ஸோ இந்த ஏவும் இருக்கிறதுனால இங்கேயும் ஒரு ஏ வருதுனால இதை எடுத்துட்டோம். ஓகே, எல்லாலே ஓ மார்ஷே. ஸோ இங்கே பாருங்கள், மார்ஷே மார்க்கெட் வந்து மேஸ்கிலாம், அதனால வந்து ஓ மார்ஷே. ஏற்கனவே நான் இன்னொரு லெசனில் சொல்லியிருக்கேன் எப்படி ஓ வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா மார்ஷேன்றது மார்க்கெட்டு மேஸ்கிலன் ஆண்பாலாக இருக்கிறதுனால லு மார்ஷேவாக வரும். ஸோ டூன்றது ஆ, அப்போ ஆ ப்ளஸ் லு வந்து உங்களுக்கு ஓவாக மாறிடும். சரிங்களா? இதுவே வந்து ஃபெமினானாக இருந்தால் லாவாக இருந்துச்சுன்னா அலா தான் போடுவோம். ஸோ அது மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இது வந்து இங்கே மேஸ்கிலினாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லு மார்ஷே, ஆ ப்ளஸ் லு வந்து உங்களுக்கு ஓ மார்ஷேவாகிடுச்சு. ஸோ எல் அலேன்றது ஆம் பர்ஃபே. ஸோ நான் உங்களுக்கு மிக விரைவில் வந்து என்ன புக்கை வந்து உபயோகப்படுத்தினா இதை வந்து உங்களால் வந்து ஈஸியாக இந்த இந்த கான்ஜுகேஷன் எல்லாம் ஃப்ரெஞ்சில் கண்டுபிடிக்க முடியுன்றது சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ எல் அலே ஓ மார்ஷே. கான் மீன்ஸ் வென், கான். ஓகே, ஸோ இது வென், கான். ஜ லே, ஜோலே, குவாசே, குவாசே. ஸோ இங்கே இது பெண்ணாக இருக்கிறதுனால வந்து இங்கே 2 ஈ போட்டிருக்கோம். இதுவே ஆணாக இருந்துச்சுன்னா, இந்த ழேன்றது வந்து ஆணாக இருந்ததுனால நான் ஆக்சுவலாக இந்த லாவை தான் யூஸ் பண்ணுறோம், ஹர் இல்லையா? யாரை வந்து இது பண்ண போகிறோன்றது நமக்கு தெரியும், இதை பற்றி இங்கே கிடையாது. இது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். இந்த ஹேருன்றது வந்து அதனால இங்கே ஈ போட்டிருக்கோம். ஓகே, ஜோ குவாசே தான் லா ரூ. லா ரூனா ஸ்ட்ரீட்டு, ரோட்ஸுன்றது வேறவும் சொல்லலாம். இதுக்கு பதில் நீங்கள் தான் லா ரூவும் சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஆன் த ரோட்ஸு. ஸோ இங்கிலீஷில் பாருங்கள் ஆன் த ரோட்ஸ்னு சொல்கிறோம். ஏன்னா பப்ளிக் ரோடை பற்றி பேசும்போது ஆன் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு ப்ரப்போசிஷன் ஒன்று படிச்சிருக்கோம் நம்ம, சரியா? ஸோ அது வந்து பப்ளிக் பிளேசஸாக இருக்கும்போது இல்லை ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும்போது இது ஆன் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கிலீஷில் ஃப்ரெஞ்சில் வந்து தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஃப்ரெஞ்சு படிக்கிறவங்க ஃப்ரெஞ்சை பார்த்துக்கோங்க, ஃப்ரெஞ்சும் இங்கிலீஷும் படிக்கிறவங்க இங்கிலீஷை பார்த்துக்கோங்க. ஸோ சில பேர் இங்கிலீஷை இன்னும் படிக்கணும் முதல்ல அப்படின்னு இருக்கும்போது முதல்ல இங்கிலீஷை முடிச்சுக்கோங்க. இங்கிலீஷ் நல்லா தரவாக உங்களுக்கு ஆனதுக்கு அப்புறமேல்பட்டு ஃப்ரெஞ்சுக்கு வாங்க. நான் ஒவ்வொன்றுத்துக்கும் தனியாக கூட நான் போடலாம், ஃப்ரெஞ்சுக்கு தனியாக இங்கிலீஷ்க்கு தனியாக. யாருக்கு என்ன விருப்பன்றது எனக்கு தெரியாததுனால தான் நான் ஒன்றா போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ உங்களோட விருப்பங்களை பற்றி எல்லாம் தனியாக சொன்னீங்கன்னா நான் 2 தனித்தனியாகவும் போடுவேன். சில பேர் வந்து எல்லாமே யூஸ் பண்ணணுன்றதுக்காக வந்து இந்த மாதிரி நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் இருக்கிறது உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க.
ஓகேவா? dans la rue. ஸோ in the street. ஆனால் இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் on the streets, on the roadsன்னு சொல்லுவோம். ஸோ she was going to the market when I bumped into her on the roads. Elle allait au marché quand je l'ai croisée dans la rue. இங்கிலீஷில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டும் தெரியுது இல்லையா? பாஸ்ட் கண்டினியூஸ்னால் வாஸ் கோவிங்க. இதுவே வந்து பாஸ்ட் டென்ஸாக இருந்ததுன்னா ஷீ வென்ட்டுன்னு வந்துடும். கோ வென்ட் கான் ஆகிடும். ஓகே, ஸோ ஷீ ஹேஸ் கான், ஷீ ஷீ வென்ட். ஸோ இந்த பம்ப்டுன்றது ஈடி வேர்பு, அதனால் இது ரெகுலர் வேர்பு. கோன்றது இர்ரெகுலர் வேர்பு. ஸோ கோ வென்ட் கான் ஆகிடும். ஸோ இதுவே நீங்கள் வந்து மாற்றி சொல்லணும்னு சொன்னால் ஷீ வென்ட்டுன்னு ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே கண்டினியூஸாக இருக்கும்போது ஷீ வாஸ் கோவிங், பாஸ்ட் டென்ஸாக இருக்கும்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக இருக்கும் பம்ப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஜே குவாஸை இந்த ஜோலே எப்படி வந்ததுன்றது சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ ஜேன்றது ஐஏ, ஜே ஐ மீன்ஸ் ஐ ஹாவ் கிராஸ்ட், ஜே குவாஸே மீன்ஸ் ஐ ஹாவ் கிராஸ்ட். ஸோ இந்த ஏன்றது அவ்வார்லேருந்து வந்திருக்கு. அவ்வார் வேறு பார்த்தோம்ல, ஏவிஓஐஆர், அதில் நம்ம படிச்சிருக்கோம் ஜேயான் ஸ்டீலோ. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு எப்போதுமே எடுத்துக்கணும். அந்த ஜே, சுவாய், எலா, ஊசாவே, ஓனா, ஈல்ஸும் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த இதை வந்து நீங்கள் பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை மாத்திரம் எடுத்துக்கணும் எப்பொழுதுமே. ஸோ இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நான் அது இன்னும் போகிற லெசன்லலாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு நிறைய நான் லெசன்ஸ் போட போகிறேன். ஸோ மிக விரைவில் நானும் நேரில் வந்து இந்த வீடியோ மூலமாக பேசுவேன். ஸோ நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும், யாரெல்லாம் வந்து கான்வர்சேஷன் பண்ணணுமோ சொல்லுங்கள். ஒரு நோட் போட்டிங்கன்னு சொன்னால், எனக்கு கீழே கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னு சொன்னால் நான் உங்களெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி இது பண்ணலாம். இப்போ வந்து இங்கே கொஞ்சம் யூகேயில் கொஞ்சம் குளிராக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஒரு டிப்ரெசிங்காக இருக்குது இந்த வெதர், குளிர் வெதரில். ஸோ ஐ வில் சூன் வந்து நான் உங்களெல்லாம் வந்து வீடியோவில் நேராக பார்த்து நான் பேசுகிறேன். ஓகே, ஸோ ஜே குவாஸே அப்படி வந்துச்சு. அதுக்கப்புறமா ஐ ஹேவ் பம்ப்ட் இன் டு ஹர். அந்த ஹர்ன்றது லா, பெண் பால் இல்லையா, லா. இதே ஆணாக இருந்தால் எல்இ லூ ஆகிடும். ஸோ அந்த லா வந்து லா ப்ளஸ் ஏஐ வந்து உங்களுக்கு எல் அப்பாஸ்ட்ரஃப் ஆகிடுச்சு. ஸோ அது முன்னாடி வந்துடணும். இந்த எப்பொழுதுமே என்ன சொல்லியிருக்கிறோன்னா, எல்லா நவுன்ஸையும் முதல்ல வச்சிடணும், அப்புறம் வேர்ப்ஸ் எல்லாம் அடுத்தபடியாக வைக்கணும்னு ஏற்கனவே ஒரு லெசனில் சொல்லியிருக்கேன். ஸோ ழன்றது ஒரு ப்ரோனவுனு ஐ ஆகிடுச்சு, லான்றது ஹேர் ஆகிடுச்சு. ஸோ ஐன்ற பர்சனையும் முன்னாடி வச்சுட்டோம், முதல் பர்சனை. லான்றது தேர்ட் பர்சன் ஆகிடுச்சு, அதை வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஏன்றது வந்து ஆக்சிலரி வேர்பு, துணை வேர்பை போட்டுட்டோம். அதுக்கப்புறம் மெயின் வேர்பை போட்டுறோம். ஸோ ரெண்டு வேர்பும் ஒரே இடத்துல போட்டுட்டோம். ஸோ ஜோலே குவாஸே. ஸோ ஆக்சிலரி வேர்பு, அப்புறம் மெயின் வேர்பு. முதல் பர்சன், அடுத்தது இன்னொருத்தவங்க, மூன்றாவது பர்சனை பற்றி யார் பேசுகிறோம் அவங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படி கரெக்டாக வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வேர்பு, செகண்ட் வேர்பு. ஸோ இங்கே ஒரே ஒரு வேர்பு இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு இதை மாதிரி நம்ம எல்லா பிரச்சனையும் ஒரே இதை போனோம். இப்போ ரெண்டு வேர்பு இருக்குது, ரெண்டு பர்சன் இருக்காங்கன்னு சொன்னால் வேறு மாதிரி மாறும். அதெல்லாம் இன்னும் வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் கிராமர். ஸோ நம்ம அதை போக போக படிக்கிறோம். இப்போயே நீங்கள் ஏற்கனவே வந்து அட்வான்ஸ்டு லெவலில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் வந்து எப்போதுமே ஒரு ஸ்ட்ரக்சர்ட் மெத்தடில் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்ட்ரக்சராக ஆரம்பத்துலேருந்து ஒன்று ஒன்றா படிச்சுக்கிட்டே வந்தால் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படுத்துறதுக்காக வந்து நான் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெசன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு எப்படி ஜே குவாஸே வந்துச்சுன்னு சொல்லிட்டு, இல்லையா, ஜோலே குவாஸே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் பார்த்தோம், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் பார்த்தோம், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் பாஸ்ட் கண்டினியூஸை பார்த்தோம், ரெண்டு வேர்ப்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் பற்றி பார்க்குறோம். ஸோ இதுவும் அதே சமயத்தில் பாஸ்ட் பெர்ஃபெக்டை எப்போ யூஸ் பண்ணுவோன்னா ரெண்டு வேர்ப்ஸ் வந்தால் தான். ஆனால் ரெண்டுமே முடிந்த ஆக்டிவிட்டி. ஸோ பாஸ்ட் கண்டினியூஸில் வந்து ஒன்று வந்து நடந்துக்கிட்டு இருக்கு பேசுகிற நேரத்தில், ஒன்று முடிஞ்சு போச்சு. ஆனால் ரெண்டு ஆக்டிவிட்டியில் ரெண்டுமே முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஒன்று, பாஸ்ட் டென்ஸ் ஒன்று போடுவோம், அல்லது சிம்பிள் பாஸ்ட்ன்றதை போடுவோம். ஸோ நல்லா விளங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரியா? ஸோ த பர்க்லர் ஹேட் எஸ்கேப்ட் பிஃபோர் த police arrived. ஸோ முதல்ல என்ன நடந்துச்சுன்னா, பேர்குலர்னால் திருடன் சொல்கிறோம் இல்லையா, தீஃப்னு சொல்லுவீங்க. தீஃப்ன்றது வேறு, பேர்குலர்னால் பேர்கிலிங் பண்ணுறதுன்னா வீட்டுக்குள்ளே புது உடச்சி பண்ணுறது. தீஃப்ன்றது வேறு ஒருத்தவங்களுக்கு சொல்லுவோம், அதாவது வந்து வழியில் போகிறவங்க அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிடுறது அந்த மாதிரி. சாதாரண திருடங்களுக்கு, வீட்டை உடச்சி திருடுறவங்களுக்கு வந்து பேர்குலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ புதுசாக இங்கிலீஷ் வார்த்தையும் நீங்கள் கற்றுக்குறீங்க இல்லையா. ஸோ த பர்க்லர் ஹேட் எஸ்கேப்ட். ஸோ இந்த எஸ்கேப்டுன்றது வெறும் சிம்பிள் பாஸ்ட்டு. ஸோ பாஸ்ட் பெர்ஃபெக்டாக வந்துச்சுன்னா ஹேடு போடுறோம், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டாக வந்தால் ஹேவ் போடுவோம் இல்லையா.
ஸோ ஹேவ் த பர்க்லர் ஹேஸ் எஸ்கேப்ட் ஆகிடும். ஏன்னா த பர்க்லர்ன்றது ஹீயோ அல்லது ஷியோ இல்லையா, அப்போ அதுக்கு ஹேஸ் ஆகிடும். ஆனால் பாஸ்ட் பெர்ஃபெக்டில் வந்து ஹேஸாக இருந்தாலும் சரி ஹேவாக இருந்தாலும் ஹேடு தான் போட போகிறோம். ஓகே, ஸோ இதுவே தே அப்படி தேவாக இருந்துச்சுன்னா தே ஹேவ் எஸ்கேப்ட் ஆகிடும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு. இது பாஸ்ட் பெர்ஃபெக்டாக இருந்தது ஹேவுக்கு பதிலாக ஹேடு போடுறோம். ஓகே, இதுவும் ஏற்கனவே இன்னொரு லெசனில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஹேஸ் எப்போ வரும் ஹேட் எப்போ வரும்னு சொல்லிட்டு. ஸோ த பர்க்லர் ஹேட் எஸ்கேப்ட் பிஃபோர் த police arrived. ஸோ இந்த police வந்தது அதுக்கப்புறம் தான் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியே அவர் நிச்சயமாக முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி அவர் எஸ்கேப் ஆகி தப்பிச்சு ஓடிட்டார். ஓகே, ஸோ அதற்கப்புறம் போலீஸ் வந்ததுனால இங்கே சிம்பிள் பாஸ்ட் போட்டிருக்கோம் அரைவ்டு. இங்கே வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் போட்டிருக்கோம். முதல்ல நடந்தது முடிஞ்சு போனது. இப்போ நல்லா உங்களுக்கு விளங்கிடுச்சு இல்லையா எல்லாமே. அதாவது ப்ரெசண்ட்டும் தெரியும் உங்களுக்கு, ப்ரெசென்ட் கண்டினியூஸும் தெரியும். ஏற்கனவே ஃப்யூச்சர் கண்டினியூஸும் படிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஃப்யூச்சரும் பார்க்க போகிறோம் வருகின்ற லெசன்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து பாஸ்ட் பார்த்துட்டோம், பாஸ்ட் டென்ஸ் பார்த்துட்டோம், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் பார்த்துட்டோம், ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் பார்த்துட்டோம், ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்டை எப்போ யூஸ் பண்ணுறோம்? 2 finished actions. ஓகே, ரெண்டுமே ஃபினிஷ்ட் ஆக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் பர்க்லர் ஹேட் எஸ்கேப்ட், தென் police arrived. ஸோ முதல் கண்டிப்பாக முடிஞ்ச ஆக்டிவிட்டி வந்து என்னென்னா பர்க்லர் முடிஞ்சு போயிடுச்சு, அடுத்தபடியாக வந்ததுனால இது எடுத்திருக்கோம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு ரெண்டும் முடிஞ்சது. பாஸ்ட் கண்டினியூஸும் பாஸ்ட் டென்ஸும் யூஸ் பண்ணுறதா ஒன்று தொடர்ந்துக்கிட்டே இருந்தது அந்த நேரத்தில். இதையே ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால் த பர்க்லர்ன்றது வந்து லு கம்ப்ரியோலர். ஸோ இதுவே வந்து பெண்ணாக இருந்தால் லா கம்ப்ரியோலர்னு வரும். ஸோ இது லு கம்ப்ரியோலர். செத்தே ஆன் ஃபுய். ஸோ இங்கே வந்து என்னென்னா எஸ்கேப் ஆகிறதுன்றது வந்து மூமெண்ட் வெர்ப் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ அதனால் மூமெண்ட் வெர்புன்ற போது எத்ருன்றது யூஸ் பண்ணணும், அவ்வாறு யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி அவ்வாறு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், ஜொலேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ இதை எத்ரு வெர்ப் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா சில இதில் மூமெண்ட் வெர்ப் இன்னும் நம்ம அதெல்லாம் படிக்கல, அதுக்கு முன்னாடி இது போனால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ நான் இங்கே இங்கிலீஷில் சொல்கிறதுனால நான் உங்களுக்கு இதை ஃப்ரெஞ்ச்லேயும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். திரும்பியும் வந்து முதல்ல அது வந்து ஸ்ட்ரக்சரெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் திரும்பியும். லு கம்ப்ரியோவில் செத்தே ஆன் ஃபுய், அதாவது ஃப்ளீன்னா இப்போது இடத்த விட்டு ஓடிடுறது. avant மீன்ஸ் பிஃபோர், avant மீன்ஸ் பிஃபோர். l'arrivée de la police, பிஃபோர் அரைவிங். ஓகே, de la police, போலீஸ் வரத்துக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. அதுக்கு செத்தே ஆன் ஃபுய். ஓகே, le cambrioleur s'était enfui avant l'arrivée de la police. ஸோ இங்கிலீஷில் சொல்கிறது வந்தால் போலீஸ், ஸோ ஃப்ரெஞ்சில் சொன்னால் police, ஸோ இங்கிலீஷில் சொன்னால் police. கொஞ்சம் தான் மாற்றம் இருக்குது. இந்தியன் இங்கிலீஷில் சொன்னால் போலீஸ் சொல்லுவோம், அப்படி கிடையாது. போலீஸ் புலீஸ். ஓகே, l'arrivée de la police. ஸோ இங்கிலீஷில் சொல்கிறது police. ஓகே, கிட்டத்தட்ட எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன் ஃப்ரெஞ்ச் இட் இஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அட் திஸ் ஸ்டேஜ். தட்ஸ் வை ஐ வாண்டட் டு எக்ஸ்பிளைன் ஸ்லோலி இன் அ ஸ்ட்ரக்சர்ட் வே இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, ஸோ ஃப்ரெஞ்சில் வந்து இந்த புளுக்கு பர்ஃபேலாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்றது, அதாவது பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. பட் வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முதல்ல எல்லா கிராமரையும் முடிச்சுக்கிட்டே வந்து ஃப்ரெஞ்சில் இது பண்ணலாம். ஸோ ஆங்கிலத்தில் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்காங்க இந்த கிராமர் இல்லை, இன்னும் கிராமர் படிக்கணுன்றவங்களுக்காக தான் நான் இதை போட்டேன். அதோட உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனும் ஃப்ரெஞ்ச் ட்ரான்ஸ்லேஷனும் நான் கொடுத்துட்டேன். ஸோ இன் ஃப்ரெஞ்ச் இட் இஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அட் தி ஸ்டேஜ். தட்ஸ் வை ஐ வாண்டட் டு எக்ஸ்பிளைன் ஸ்லோலி இன் அ ஸ்ட்ரக்சர்ட் வே இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேசும்போது வந்து அதை சாஃப்டாக இது பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணி பார்க்கலாம் இல்லையா. ரொம்ப ஆக்சென்ட் வந்து ஸ்ட்ராங்காக போடாமல். ஸோ இன் ஃப்ரெஞ்ச் இட் இஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அட் திஸ் ஸ்டேஜ். தட்ஸ் வை ஐ வாண்டட் டு எக்ஸ்பிளைன் ஸ்லோலி இன் அ ஸ்ட்ரக்சர்ட் வே இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ அது சொல்லும் போதும் அங்கே எந்த இடத்துல கரெக்டான கேப் விடணும், எங்கெங்கேயோ விடக்கூடாது, முற்றுப்புள்ளியே இல்லாமலும் போகக்கூடாது, கமாவும் இல்லாமலும் போகக்கூடாது. ஸோ நிறைய பேர் நான் படிப்பாங்க பார்ப்பேன், முற்றுப்புள்ளியே இருக்காது, ஃபுல் ஸ்டாப்பே இருக்காது, கமாவே இருக்காது, நிறுத்தமே இருக்காது, அது பாட்டு போயிட்டே இருப்பாங்க. இன் ஃப்ரெஞ்ச் ரொம்ப நேரம் நிறுத்தக்கூடாது, ரொம்ப பாஸ் இருக்கக்கூடாது. இன் ஃப்ரெஞ்ச் it is difficult to understand at this stage. That's why I wanted to explain slowly in a structured way in order to understand step by step. So I'll explain the French grammar in detail in the coming video soon, and then Englishல வந்து future tense grammar is coming soon. அதாவது future perfect அதை பற்றிலாம் வந்து நம்ம மிக விரைவில் பார்க்கலாம்.